மரண பகவான் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாரு. பொங்க சந்தை இன்னைக்கு தடபுடலா இருக்கும்னு நினைச்சு எந்திரிச்சா எனக்கு விட தான் வந்துச்சு. மலையில 4 மணிக்கே மலையை பார்த்தா மானம் கெட்டு போகணும். டக்குன்னு பேப்பர் தூக்கி தலையில மாட்டிக்கிட்டு துண்டை தூக்கி இறுக்கி கட்டி வயலுக்கு கிளம்பியாச்சு. அங்க போய் பார்த்தா அப்பா அம்மா மல்லி புடிங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டம்ளர் காப்பியை ஊத்தி கொடுத்துட்டு நானும் ஒரு டம்ளர் காப்பி அங்கேயே குடிச்சுட்டு திரும்பி கிளம்பி எங்க வீட்டுக்கா வந்த இல்லங்க முள்ளங்கி கிழங்கு புடுங்க ஒரு வண்டியா புனிய கொண்டு தண்ணியில போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பா குளிர் விட ஆடுதப்பா. பெரிய மழையா பெஞ்சாலும் ஏதாச்சும் பிரயோஜனமா இருங்க. நச பெஞ்சுக்கிட்டு கடுப்பேத்துது மயிலாட்டு. அப்புறம் ஒரு வழியா முள்ளங்கி எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா எங்க அம்மா கீரை எல்லாமே அறுத்து சேர்த்து வச்சிருந்தாங்க. நம்ம கிட்ட பல வகையான கீரை இருக்குல்ல, அது அள்ளியாந்து சேர்க்க 1/2 மணி நேரம் ஆகும். அதை அலசி சேர்க்க அதை விட நேரம் ஆகும். சரின்னு எல்லா கீரையும் நானும் ஒண்ணு அள்ளியாந்து சேர்த்து முடிக்க வந்துட்டாங்க. யாரா மழை பிடிச்சிச்சுங்க பெரிய மழையா. வேற என்ன பண்றது, போட்டுட்டு வீட்டுக்காக போக முடியும். எடுத்து அழிக்கணுமா. ஒரு வழியா இறங்கி மழையோட மழையா எல்லா கீரையும் அலச ஆரம்பிச்சாச்சு. சரி எடுத்ததெல்லாம் எடுத்தாச்சு, எப்படி இதை கொண்டு விற்கிறது, சந்தைக்கு ஆள் வருமா, இந்த மழை தான் இதோட விடுமா அப்படின்னு ஒரு பக்கம் சிந்தனையாவும் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அப்பாவை கிளப்பி அனுப்பி விட்டு இருக்க மழை குறையும்னு பார்த்தா கூடிக்கிட்டே தான் போகுது. அப்புறம் வெண்டிக்காய் ஒடிக்காம கிடந்துச்சு, அதை போய் ஒடிக்க போயிட்டேன். அங்க போனா வெண்டிக்கு நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கும் போல வலிக்கு விடுது. அப்புறம் ஒடிச்சு கிடிச்சிட்டு வெளில வந்தா ட்ரெஸ் ஃபுல்லா மொத்தமா நனைஞ்சு முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு வழியா கிளம்பி நானும் சந்தைக்கு போயிட்டேன். அங்க போய் பார்த்தா செம்ம கூட்டம், ஆள் விலகவே முடியலங்க. அந்த அளவுக்கு சரியான கூட்டம் போச்சு. அன்னைக்கு பாதி வியாபாரம் போச்சு. என்ன விற்க போறோமா என்ன தெரியல. டக்குன்னு ஓடி போய் எல்லா சாமானும் எடுத்து வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியா படுதா கட்டணும் அவசரமா கயிறு போட்டுருக்கீங்க. பின்னாடி வந்து அண்ணே நல்லா இருக்கலாம் கேட்கறப்ப நம்ம சகோதரன் தமிழரசன் அண்ணே நல்லா இருக்கேன்னு சொன்னதோட நல்லா கூட பேச முடியலங்க அவசரம். நாங்களும் கடைசி வியாபாரம் பண்ணி முடிக்க பிடிச்சிச்சு செம்ம மழை.